ஹாய், ஹலோ, வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அந்த அனாலிசிஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதோட ஒரு கன்டினியூஷன் மாதிரி தான். இதுல வந்து நம்ம ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். லைக் இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யாரெல்லாம்? அதே மாதிரி அவங்க எப்படி கிளாஸிஃபை ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுல 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் லைக் ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்றேன். ஒண்ணு வந்து ப்ரமோட்டர்ஸ், இன்னொன்னு இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்னொன்னு பப்ளிக். அந்த ப்ரமோட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னன்னா ரியல் இன்வெஸ்டர்ஸ். லைக் இன்வெஸ்ட் பண்றது வேற, ட்ரேடிங் பண்றது வேற. ஓகே, அந்த டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இப்ப நம்ம வந்து பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். லைக் நம்ம வந்து அதுல இருந்து நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் அது வந்து அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது தான் யாரு அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ். ஸோ அவங்க மூலியமா தான் நமக்கு அந்த ட்ரேடிங்ல வந்து மணிஸ் வந்துட்டே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது காலேஜஸா இருக்கட்டும், இல்ல மெடிக்கல்ஸா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுல ஒரு பார்ட்டிசிபெண்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிக். பப்ளிக்ன்றது நம்ம தான். அண்ட் இந்த பப்ளிக்லயே 2 டைப்ஸ் இருக்கு. 2ஆ கிளாஸிஃபை ஆகுது. அதுல ஒண்ணு வந்து ரிச் பீப்புள், இன்னொன்னு வந்து ரீட்டைல் பப்ளிக். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எஃப்ஐஎஸ், டிஐஎஸ்னு கிளாஸிஃபை ஆயிருக்கு. இந்த எஃப்ஐஎஸ் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனை தான் நம்ம வந்து எஃப்ஐஎஸ் அப்படின்னு சொல்றோம். டிஐஎஸ் அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை தான் நம்ம வந்து டிஐஎஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இதுல ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ், வீக் ஹேண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரிச் பீப்புள் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் இல்லையா? இது வந்து எப்படின்னா ஹெச்என்ஐ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதாவது எஃப்ஐஎஸ், டிஏஎஸ் சொல்றோம்ல, அதே மாதிரி இது வந்து ஹெச்என்ஐ பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்என்ஐ அப்படின்னா ஆஹ் எப்படி சொல்றது, அந்த இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹை ஃபேக்டர்ஸ் வச்சிருக்கவங்க தான் ரிச் பீப்புள்ஸ். இப்போ வந்து யாராவது ஒருத்தங்க அந்த இன்வெஸ்டிங்ல மோர் தென் 1% ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் ரிச் பீப்புள் கீழே வருவாங்க. ரீட்டைல் பப்ளிக்ங்கிறது நம்ம தான். லைக் யாரெல்லாம் மணி போட்டு லாஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீட்டைல் பப்ளிக்னு சொல்லுவோம். ஸோ இதுல ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ், வீக் ஹேண்ட்ஸ்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸ், நான் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ்ல ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ், வீக் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அஹ், யார் ஆப்ரேட் பண்றாங்க, யார் ஆப்ரேட் பண்ணல அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா சில பேர்னால தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அது வந்து அவங்க பண்ண டாக்டிக்னால அப்படி ஏறி இறங்குது. பட் அது சம்டைம்ஸ் அது ஃபினான்ஷியலா கூட இருக்கலாம், இல்ல அந்த கம்பெனியோட ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல அப்போதைய நியூஸ் ஆர் ரூமரா இருக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஜஸ்ட் ஒப்பீனியன் தான். ஒப்பீனியன் வேற, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றது வேற. சோ எல்லாமே வந்து இப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒழிய ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது நடக்கல. அது என்ன சொல்றது, அவங்களோட ஒப்பீனியன் அது, அதனால அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரூமர்ஸ்னால கூட சில ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ஏறும் இறக்கும். அப்போ இதுல வந்து ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ப்ரமோட்டர்ஸ், இன்னொன்னு இன்ஸ்டிடியூஷன்ஸ். வீக் ஹேண்ட்ஸ் வந்து ரீட்டைல் பப்ளிக். இப்போ ஆப்ரேட்டர்ஸ்னு பார்த்தோம்னா யாரு தன்னோட மணியை யூஸ் பண்றாங்களோ, லைக் ஹெச்என்ஐஸ்னு சொன்னோம்ல, ரிச் பீப்புள். அதே மாதிரி எஃப்ஐஎஸ், டிஐஎஸ், இந்த 3 பேரும் தான் ஆப்ரேட்டர்ஸ். இதுல இருக்கு இல்லையா? இந்த 3 பேரும் தான் ஆப்ரேட்டர்ஸ். ஹெச்என்ஐஸ், எஃப்ஐஎஸ், டிஐஎஸ். இதுல வந்து ஹெச்என்ஐஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓன் மணியை யூஸ் பண்ணுவாங்க. தனக்கிட்ட இருக்கிற மணியை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் அவங்க வந்து பப்ளிக் மணியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டிடியூஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீஸ்ன்னு சொல்லி கலெக்ட் பண்ணி அந்த ஃபீஸ் வச்சு அது ஸ்டாக்ல போட்டு அதை வந்து கரண்ட் பிரைஸ் இல்ல பெர் ஸ்டாக் பிரைஸ்னு போட்டு திரும்ப அதுக்கு எவ்வளோ ஏறணுமோ இல்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடணுமோ அவ்வளோ போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூஸ் பண்றது பப்ளிக் மணி தான், அவங்களோட ஓன் மணி இல்ல. பட் ஹெச்என்ஐஸ் யூஸ் பண்றது அவங்களோட ஓன் மணி. அண்ட் நான் ஆப்ரேட்டிங்னு சொன்னேன் இல்லையா? அதாவது வீக் ஹேண்ட்ஸ். வீக் ஹேண்ட்ஸ்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து யாரு அப்படின்னா ரீட்டைல் பப்ளிக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. லைக் நான் ஆப்ரேட்டிங். ஏன்னா அந்த
ட்ரேடிங்ல வந்து நமக்கு ஹை ஆகுறது லோ ஆகுறது எதுவுமே நம்ம கையில இல்லை இல்லையா? அந்த மாதிரி அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வீக் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல எஃப்ஐஎஸ் டெரிவேட்டிவ் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், டாக்ஸ் கட்ட தேவையே இல்லை. இது ஃபுல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. இது வந்து நம்ம வாங்கி விக்கிறோம் அவ்வளவுதான். ஓகே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வேற, ட்ரேடிங் வேற, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். அது 9th பாயிண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங்ல இதுல பார்த்தோம்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருந்திருக்கும். இந்த இருக்கு இல்லையா, 14.3% இருந்திருக்கும். ஸோ இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர் ஹோல்டிங். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ், ஒரு கம்பெனில எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஃபவுண்டர்ஸால ஓன் பண்ணியிருக்காங்க, இல்ல மேனேஜ்மெண்டால ஓன் பண்ணியிருக்காங்க, இல்ல அதோட ரிலேட்டட் என்டிட்டிஸ் எவ்வளவு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படிங்கிற ஒரு இது வச்சிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு கீ மாதிரி யாருக்கெல்லாம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ், அதே மாதிரி யாரெல்லாம் லீடர்ஷிப்ல அதுல இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு கீ மாதிரி, லைக் எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து எந்த இடத்துல மட்டும் நம்ம அதை ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்கணும் அப்படின்னா பேங்கிங் செக்டார் அண்ட் என்பிஎஃப்சி செக்டார். என்பிஎஃப்சினா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஃபினான்ஷியல் தான், ஆனா பேங்கிங் இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு, அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி லோன், ஹெச்டிஎஃப்சி லிமிடெட், அந்த மாதிரி நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி சிலது பேங்கா இருக்காது, ஆனா ஃபினான்ஷியல் ரிலேட்டடா இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கலாம், இல்ல லோன் தரது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது வந்து 40% வரைக்கும் இருந்தா ஓகே, அதுக்கு மேல இருந்தா அது நமக்கு நல்லது இல்லை, அந்த மாதிரி. இப்போ இதுல வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க்ல நமக்கு ப்ரமோட்டர் ஹோல்டிங் எவ்வளவு இருக்குன்னா 8.16% இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கலாம். இதுல 0% இருக்கு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஆனா பர்சன்டேஜ் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கோல்கேட் பாம்லே பார்க்கலாம். இதுல ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து 51% இருக்கு. அதே மாதிரி டாபர்ல பாத்தீங்கன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் 66 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதை பொறுத்து, லைக் பினான்சியல் செக்டார், பேங்கிங் செக்டார், அதே மாதிரி மெடிக்கல் இல்ல ஐடி செக்டார், இப்படி ஒவ்வொரு செக்டாரா நமக்கு போகும்போது அதோட ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் இவ்வளோ டிஃபர் ஆகுறதுனால நமக்கு எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. லைக் நம்ம ஸ்டாக் சூஸ் பண்றதுல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. இது ஃபுல்லாமே ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஹேண்ட்ஸ், அந்த அவங்க மூலமா தான் இது வந்து ஏறுது இறங்குது. ஓகே. இதுல வந்து நம்ம பார்த்தோம் ப்ரமோட்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், பப்ளிக்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட பிஹேவியர், அது மூலமா தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ லைக் அவங்களுக்கு வந்து இப்போ ஜாஸ்தி வேணும் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, ரேட் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய பேரை விற்க வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆயிடும், ப்ராஃபிட் கிடைச்சிடும். அதே மாதிரி பேஷன்ஸ், ரொம்ப பொறுமையா இருந்து அவங்க கையாளுறதுனாலதான் அவங்க வந்து ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸா இருக்காங்க. அண்ட் இதோட கேபிட்டல் வந்து எவ்வளவு ஹோல்ட் பண்றாங்களோ அந்த அசெட்ஸ், அந்த அதை அதை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஃபிளக்சுவேஷன்ஸ்னா நமக்கு தெரியும் இல்லையா, எந்த அளவுக்கு ஏறுது இறங்குது அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்மார்ட் மணி மேக்கிங். இப்போ என்ன சொல்றது, இப்போ 99% ஆஃப் பீப்புள் வந்து ரீட்டைல் பப்ளிக்ல 99% ஆஃப் பீப்புள் வந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
1% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அதே அளவு வச்சிருக்காங்க, இல்ல கெயின் பண்றாங்க. ஆனா இது வந்து ஜீரோதால இருந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3% ஆஃப் பீப்புள் வந்து கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் லாஸ் பண்ணல, கெயினும் பண்ணல. ஆனா அதே அளவு இருக்கும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா 99% ஆஃப் பீப்புள் லாஸிங் தேர் மனி. 1% ஆஃப் பீப்புள் ஒன்லி கெட்டிங் தேர் ப்ராஃபிட் இன் ட்ரேடிங். ஏன்னா அந்த 2% வந்து எப்படின்னா ஒன்று அதே லெவல்ல இருக்கும். லைக் நார் ப்ராஃபிட் நார் கெயின் அந்த மாதிரி. அந்த மாதிரில 2% போயிடுறாங்க. பேலன்ஸ் 1% மட்டும்தான் அவங்க கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு மேக் ஸ்மார்ட் மணி. அதே மாதிரி வீக் ஹேண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, பேனிக். மெயின் விஷயம் அதுதான். பயந்துருவாங்க. இப்ப கொஞ்சம் கம்மியாச்சு. இப்ப நம்மளே எடுத்துக்குவோமே, நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கோம். அது ஒரு ஒரு 20% கீழ இறங்குனோனே நமக்கு என்ன ஆயிடும்? ஐயய்யோ! லாஸ் ஆகுது. வேண்டாம் நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வித்துருவோம். நம்ம விக்கவும் அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் ரைஸ் பண்ணுவாங்க மணிய. இதுதான் நடக்கும். ஸோ அந்த பேனிக் செல்லிங் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீக் ஹேண்ட்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராஃபிட் பார்க்கலாம். அதே மாதிரி அன்சர்டன்டி, ஃபியர் அது எல்லாருக்கும் இருக்கிறது. அதே மாதிரி ரூமர்ஸ் ரிசர்வ்ஸ் ஃப்ரைட்டன். ரூமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி நியூஸ் வந்து ரூமர்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி லேக் ஆஃப் கன்விக்ஷன். கன்விக்ஷன்னா நமக்கு தெரியும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லாததுனால தான் நெறைய பேருக்கு லாஸ் ஆகுது. ஏன்னா, இப்போ ஒரு ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு அப்டின்னா, ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கோம். அது இறங்குது. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே டூ வெயிட். ஏன்னா, அது கண்டிப்பா திரும்ப மேல ஏறும். இறங்குறதே எதுக்கு? திரும்ப மேல ஏறுறதுக்கு தான். ஸோ, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா கன்விக்ஷன் வேணும். நம்பிக்கையா இருக்கணும். அதே மாதிரி பேஷன்ஸ் வேணும். பொறுமையா இருக்கணும். இந்த 2ம் இருந்துச்சுன்னா, வி வில் மேக் மனி. அதே மாதிரி இப்போ மார்க்கெட் சைக்கிள் வந்து அ வீக் ஹேண்ட்ஸ்ல இருந்து ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் கிட்ட போகுது அப்டின்னா, அது மெயின் திங் என்னன்னா, மார்க்கெட் தான். லைக் அந்த மார்க்கெட் பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால தான் அது போது. நம்ம நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. புல் மார்க்கெட் அதே மாரி பியர் மார்க்கெட்ன்னு சொல்லுவோம். புல் மார்க்கெட்டுங்கிறது எந்த அளவுக்கு மார்க்கெட் ஏறுதோ, அத வந்து புல்லுன்னு சொல்லுவாங்க. இறங்குறத பியர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புல் மார்க்கெட் வந்து பீக்ல போம்போது, அது கண்டிப்பா என்ன ஆகும் அப்டின்னா, வீக் ஹேண்ட்ஸ்ல இருந்து ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ்க்கு போயிடும். அதே மாரி டவுன் டர்ன். இப்போ ஒரு இடத்துல வந்து ரொம்ப கம்மியா போயிடுது அப்டின்னா, நெறைய பேர் வாங்குவாங்க. சரி கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடும்? திடீர்னு ஜாஸ்தியாகும், திரும்ப கம்மியாகும். இந்த மாதிரி அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் டவுன் டர்ன்னால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, லாஸ் ஏற்படுது. அதே மாதிரி மைக்ரேஷன் ஆஃப் அசெட்ஸ். அசெட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடுக்குறதுனால கூட நமக்கு என்ன ஆகலாம்? லாஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ரெக்கவரி பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வீக் ஹேண்ட்ஸ்ல இருந்து ஃபுல்லா ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தது ஃபுல்லாமே ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் பத்தி தான் பார்த்தோம். இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதுல. இதுல பார்த்தோம்னா நமக்கு தெளிவா தெரியும். இதுல பாருங்க ப்ரமோட்டர்ஸ், எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் இது வந்து கவர்மெண்ட், இது பப்ளிக், இது வந்து நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். இதே இது நம்ம குவார்ட்டர்லிக்கும் பார்த்துக்கலாம், இயர்லிக்கும் பார்த்துக்கலாம். இப்போ இது இருக்கிறது வந்து குவார்ட்டர்லில இருக்கு. இயர்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ப்ரமோட்டர்ஸ் எவ்வளோ இருந்திருக்காங்க அப்படின்னா மார்ச் 2017ல 68%. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. 66.22% தான் இருக்காங்க. அண்ட் எஃப்ஐஎஸ் ஃபாரின் கம்பெனிஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளோ இருந்திருக்காங்க அப்படின்னா அதுவும் கம்மியாயிட்டே வருது. லைக் இதுல வந்து 19% இருந்துக்கு 2017ல, இப்போ வந்து 10% இருக்கு. அதுக்கப்புறம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பார்த்தா இதுல கம்மியா இருக்கு. போக போக கூடிட்டே போயிருக்கு. ஸோ இட்ஸ் குட் ப்ராக்ரஸ். அண்ட் கவர்மெண்ட் இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இல்ல. ஸோ கவர்மெண்ட் அவ்வளோ இன்க்ளூட் ஆகல. இது வந்து பப்ளிக். பப்ளிக்ல அது கூடியிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஏன்னா இது ரீட்டைல் பப்ளிக்ங்கிறது நம்ம வாங்குறது, விற்கிறது அதை பொறுத்து தான் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து வேரியேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எவ்வளோ பேர் உள்ள வர்றாங்களோ அதை இதுல வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாமே 22 2022 ஆன்வர்ட்ஸ்ல இருந்து தான் இருக்கு. ஏன்னா இந்த சேஞ்சஸ் வந்து அதுக்கப்புறம் பண்ணது. ஸோ இப்படி இருக்கு. இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல நம்ம எந்த கம்பெனினாலும் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பஜாஜ் ஹோல்டிங் எடுத்துக்கலாம்.
பஜாஜ் ஹோல்டிங்ல ஷேர் பேட்டர்ன் பாருங்க. இதுல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இதுல 51.3 இருக்கு, இதுல 51.4 இருக்கு. ஜாஸ்தி ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. இதுல வந்து பப்ளிக் அதே மாதிரி தான் ஷேர் ஹோல்டிங்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வச்சு தான் என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து நம்ம டிசைட் பண்றோம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி அப் டு 40% வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதை பொறுத்து நம்ம வந்து ட்ரேடிங்க்கு கம்பெனி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இது ஒரு சின்ன பார்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறேன். அந்த வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அண்ட் தட் பை ஃப்ரம் ராஜி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை வியூவர்ஸ்.